ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம். தெய்வத்தின் குரல் முதல் பாகம். தேவதாமூர்த்திகள் அவதார புருஷர்கள். காமாட்சியின் சரிதை. ஆகாசம் என்பதே ஆத்மஸ்வரூபம். எங்கும் பரவியிருக்கும் வெளியை மகாகாசம் என்பார்கள். அந்த வெளியே நமக்குள்ளே ஆத்மாவாக ஞானமயமாக இருக்கிற போது பேரம்பலம் சிற்றம்பலமாகிறது. மகாகாசம் தகராகாசமாகிறது. சிதம்பரம் என்பதும் அதுதான். சித் என்றால் ஞானம், அம்பரம் என்றால் ஆகாசம். நம்மை நாமே அறிந்து கொள்ளும் ஞானம் உண்டாகும் போது நம்முடைய சகல எண்ணங்களுக்கும் மூலமான வஸ்து, நம்முடைய சுவாசத்துக்கும் மூலமாக இருதய ஆகாசமாக இருப்பதை அனுபவிக்க முடியும். லோகத்தையே ஒரு புருஷ வடிவமாக கொண்டால் அந்த விராட் புருஷனின் இருதய ஸ்தானம்தான் சிதம்பர கஷேத்திரத்தில் ரகசியமாக உள்ள ஆகாசம். சிதம்பர ரகசியம் என்றே அதை சொல்வார்கள். அதுவேதான் காஞ்சிபுரத்தில் பிலாகாசமாகவும் இருக்கிறது. காமகோஷ்டம் என்று சமஸ்கிருதத்திலும் காமகோட்டம் என்று தமிழிலும் சொல்லப்படுகிற காமாட்சி ஆலயத்தின் கர்ப்ப கிரகத்தில் பிலாகாசம் இருந்தாலும் அதன் சக்தி காஞ்சி மண்டலம் முழுவதுமே பரவியுள்ளது. சிதம்பரத்தில் சித் சபையில் மட்டுமே ஞானாகாசம். இங்கோ காஞ்சி மண்டலம் முழுக்க அது வியாபித்திருக்கிறது. புராணம் இப்படித்தான் சொல்கிறது. பிலாகாச ரூபிணியான அம்பிகை காமனின் கரும்பு வில்லையும் மலர் பானங்களையும் தானே தாங்கி காமாட்சியாக அமர்ந்திருக்கிறாள். ராஜராஜேஸ்வரியான அவளை வேண்டினால் தன் காரியம் நடக்கும் என்று தெரிந்து கொண்ட மன்மதன் காஞ்சிபுரத்துக்கு வந்து தபஸ் செய்தான். கருணாமூர்த்தியான அம்பாள் அவனுக்கு பிரசன்னமானாள். அம்மா, என்னை பஸ்பம் செய்த அதே பரமேஸ்வரன் பிற்பாடு உன்னிடம் பிரேமை கொண்டான். காமத்துக்கு அதிகாரியாக என்னை நீதான் நியமித்தாய். அதனால் எவர் பிரேமை கொண்டாலும் அது என் அதிகார எல்லையை சார்ந்தது என்று ஜூரிஸ்டிக்ஷன் பேசினான் மன்மதன். அம்மா, பரமேஸ்வரன் உன்னை விவாகம் செய்து கொண்டது என் வெற்றிதான். ஆனால் அவர் என்னை சாம்பலாக சுட்டெரித்ததுதான் லோக பிரசித்தமாக இருக்கிறதே ஒழிய நான் அவரை ஜெயித்தது எங்குமே பிரகடனமாகவில்லை. எல்லோருக்கும் மாதாவாக இருக்கிற நீதான் அம்மா இந்த குழந்தையிடமும் கருணை கொண்டு என்னை ஜெயசாலி என்று பிரகடனப்படுத்த வேண்டும் என்று காமாட்சியை பிரார்த்தித்தான் மன்மதன். கருணை நிறைந்த அம்பிகை அக்குழந்தைக்கு மனமிறங்கினாள். உடனே கைலாசத்திலும் மற்றும் சகல க்ஷேத்திர சிவாலயங்களில் உள்ள அம்பாள் சந்நிதிகளிலும் இருக்கிற தன்னுடைய சக்தியை எல்லாம் ஆக்கர்ஷித்து இந்த பிலாகாசத்துக்குள் அடைத்து கொண்டு விட்டாள். கைலாசத்தில் பார்வதியின் ஜீவசக்தியை காணவில்லை. அப்படியே பூலோகத்தில் எல்லா சிவன் கோயில்களிலும் உள்ள அம்பாள் மூர்த்திகளும் ஜீவகளை இழந்துவிட்டன. கைலாசத்திலும் மற்ற க்ஷேத்திரங்களிலும் எழுந்தருளி இருக்கிற பரமேஸ்வரன் தம்முடைய பிரிய பத்தினியை இழந்து தவிக்க ஆரம்பித்து விட்டார். அவருக்கு மன்மதனின் ஆசையும் அம்பாளின் லீலையும் தெரியாதா? அவன் ஆசைப்பட்டபடிதான் இருக்கட்டுமே என்று அவரும் தவித்தது போல் நடித்தார். முன்பு தாம் எரித்த மன்மதனுக்கு விட்டு கொடுத்து விளையாடினார். க்ஷேத்திரந்தோறும் இப்படி சிவன் தவிப்பதையும் கைலாசத்திலும் அவர் பரிதவிப்பதையும் பார்த்த பிரம்மா காமாட்சியிடம் ஈஸ்வரனுக்காக பரிந்து தூது பேசினார். பரமேஸ்வரன் மன்மத அவஸ்தைக்கு ஆளாகி தவிப்பது இப்போது ஜெக பிரசித்தியாகிவிட்டது. மன்மதன் வேண்டியதும் இதுதான். அதற்காகவே இப்படி என்னுடைய சகல கலைகளையும் இங்கேயே ஆகர்ஷித்துக் கொண்டேன் என்று அம்பாள் பிரம்மாவுக்கு கூறி மறுபடியும் ஜீவகலையை கைலாசத்துக்கும் மற்ற சகல கஷேத்திரங்களுக்கும் அனுப்பி வைத்தாள். அவற்றில் அம்பிகையின் சாநித்தியம் உண்டாயிற்று. பரமேஸ்வரனும் தாப சமணமாகி திருப்தி அடைந்தார். இது காமாட்சி விலாசத்தில் காணப்படும் விருத்தாந்தம்.
இந்த புராண வரலாற்றுக்கு சரித்திர ரீதியிலும் கல்வெட்டுகளில் நிரூபணம் இருக்கிறது. அநேக சிவஸ்தலங்களில் உள்ள அம்பாள் சந்நிதிகளுக்கு காமகோட்டம் என்ற பெயர் இருப்பதாக அந்தந்த சந்நிதிகளில் உள்ள கல்வெட்டுகளிலிருந்து தெரிகிறது. சோழர் காலத்திலிருந்து பல அரசர்கள் இந்த சந்நிதிகளுக்கு திருப்பணி செய்ததை சிலர் சாசனமாக பொறித்து வைத்திருக்கிறார்கள். அவிநாசி, விஜயமங்கலம், திருவொற்றியூர், திருக்காட்டுப்பள்ளி, வல்லம், திருப்பழனம், கோயிலாடி மாதிரி பல க்ஷேத்திரங்களில் உள்ள அம்பாள் சந்நிதி கல்வெட்டுகளில் அந்தந்த அம்பாளை பற்றி சொல்லும் போது திருக்காமக்கொட்டத்து நாச்சியார், திருக்காமக்கொட்டமுடைய அழகமர் மங்கையார், திருக்காமக்கொட்டமுடைய அகில நாயகியார் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறது. அந்த காலத்தில் குறிலை குறிக்கும் ஒற்றை கொம்பு, நெடிலை குறிக்கும் இரட்டை கொம்பு என்ற வித்தியாசமே கிடையாது. இதனால்தான் காமகோட்டம், காமக்கொட்டம் என்று இருக்கிறது. சிதம்பரத்திலும் இப்படி ஒரு தமிழ் கல்வெட்டு இருக்கிறது. அதோடு சமஸ்கிருதத்திலும் காமகோஷ்ட ஸ்திதாயா என்று அங்குள்ள சிவ காமேஸ்வரியை சொல்லும் சாசனம் இருக்கிறது. எல்லா சக்தி கோட்டங்களிலும் இருந்த ஜீவக்களை காஞ்சிபுரத்திற்கு இழுக்கப்பட்டு மறுபடியும் அங்கிருந்து அந்தந்த க்ஷேத்திரத்திற்கு அனுப்பப்பட்டதாக புராணம் சொல்லுகிறதல்லவா? அதாவது இப்போது நாம் எந்த ஒரு க்ஷேத்திரத்து அம்பாள் சந்நிதியிலும் அனுபவிக்கிற சாநித்தியமானது ஒரு காலத்தில் காஞ்சி காமாட்சியின் சந்நிதிக்கு இழுக்கப்பட்டு பிறகு அங்கிருந்தே இந்த க்ஷேத்திரத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டதாகும். இப்படி காமகோட்டத்திலிருந்தே எல்லா ஸ்தலங்களுக்கும் ஜீவக்கலை வந்ததால் தான் இதர ஸ்தலங்களில் உள்ள அம்பாள் சந்நிதிகளையும் காமகோட்டம் என்றே குறிப்பிடுகிற வழக்கம் வந்திருக்க வேண்டும். இன்று ஆலங்குடி என்கிற பழங்கால திரு இரும்பூளையில் ஞானசம்பந்தர் பாடியுள்ள தேவாரத்தில் கச்சிப்பொலி காமக்கொடியுடன் கூடி என்கிறார். முன்பே சொன்னது போல் குறில் நெடில் கொம்பு வித்தியாசத்தை நினைத்தால் இங்கே காமகோடி என்பது காமக்கோடி அல்லது காமகோடி என்றிருக்கலாம். ஆலங்குடி அம்பாளை காமகோடி என்று சொன்னதோடு மட்டுமின்றி அது ஏதோ அந்த க்ஷேத்திரத்துக்கே சுபாவமாக ஏற்பட்ட பேர் அல்ல என்று தெளிவுபடுத்துகிற மாதிரி கச்சிப்பொதி என்று காஞ்சிபுரத்தை பிரஸ்தாபிக்கிறார் ஞானசம்பந்தர். அப்பர் சுவாமிகள் திருவதிகை திருத்தாண்டகத்தில் கொழும் பவள செங்கனி வாய்காம கோட்டி என்கிறார். இதிலிருந்தும் மற்ற க்ஷேத்திரங்களிலும் கூட காமாட்சியின் சக்தியே அருள் பாலித்தது என்று ஆகிறது. காமக்கொட்ட வாசினி என்பதால் அப்பர் காமக்கோட்டி என்றார் போலிருக்கிறது. காமகோடி வேறு, காமக்கோட்டி வேறு. காமாட்சியின் இருப்பிடமான கோட்டம் காமகோட்டம். கர்மங்கள் எல்லாம் முடிந்து போகிற கோடியாக, அதாவது ஞான ஸ்வரூபமாக இருப்பது காமகோடி. காமாட்சியே தான் காமகோடி. மூர்த்தியாக சொல்லுகிற போது காமாட்சி, பீடமாக சொல்லும் போது காமகோடி. காமாட்சி சந்நிதியில் காமகோடி பீட்டம் இருக்கிறது. பாகவதத்தில் பரசுராமனின் தீர்த்த யாத்திரையின் போது அவர் காஞ்சிபுரத்திற்கு வந்ததை கூறுகையில் காமகோடி புரியான காஞ்சிக்கு என்றே சொல்லி இருக்கிறது. காமகோடி புரீம் காஞ்சிம். காஞ்சிபுரத்தில் ஏராளமான சிவ விஷ்ணு ஆலயங்கள் இருந்தாலும் அம்பாளின் காமகோடி புரியாகவே அது ஆதி காலத்திலிருந்து விசேஷிக்கப்பட்டிருக்கிறது என்று இதிலிருந்து தெரிகிறது. இதர க்ஷேத்திரங்களில் அம்பாள் சாநித்தியத்தை மறுபடியும் ஏற்படுத்திய காமாட்சி மன்மதன் வெற்றிக்கு காஞ்சியில் மட்டும் சாஸ்வதமான அடையாளம் இருக்க வேண்டும் என்று கருணை கொண்டாள். அதனால் காஞ்சிபுரத்தில் மட்டும் எந்த சிவாலயத்திலும் அம்பாள் சந்நிதி இருக்கலாகாது என்றும் மன்மதன் சிவனை ஜெயித்ததற்கு அடையாளமாக காஞ்சிக்கு சிவஜித் கஷேத்திரம் என்று பெயர் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டாள். இப்படி செய்தால் ஏன் இந்த காஞ்சி மண்டலத்தில் ஒரு சிவன் கோவிலில் கூட அம்பாள் சந்நிதி இல்லை?
இதற்கு ஏன் சிவஜித் கஷேத்திரம் என்று பெயர் இருக்கிறது என்று எல்லோரும் யோசிப்பார்கள் அல்லவா? அப்போது புராணத்தை அல்லது புராணம் பார்த்தவர்களை கேட்பார்கள். உடனே இது மன்மதனுக்கு அம்பாள் தந்த வரப்பிரசாதம் என்று பதில் தெரியும். அதாவது மன்மதன் பிரார்த்தித்தபடி அவனுடைய வெற்றி என்றென்றும் லோகத்தில் விளங்கும். இப்படி தீர்மானம் பண்ணி அபச்சாரம் பண்ணின மன்மதனுக்கும் அனுகிரகம் செய்தாள் அம்பாள். இன்றைக்கு கூட காஞ்சியில் எத்தனையோ சிவாலயங்கள் இருந்தும் காமாட்சி கோவிலை தவிர வேறு அம்பாள் சந்நிதியே கிடையாது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் உள்ள ஓணகாந்தன் தளியில் பாடும்போது, வாரிரும் குழல் வாழ்நெடுங்கண் மலைமகள் மதுவிம்மு கொன்றை தாரிரும் தடமார்பு நீங்கா தையலாள் உலகுய்ய வைத்த காரிரும் பொழில் கச்சி மூதுர் காம கோட்டம் உண்டாக நீர்போய் ஊரிடும் பிச்சை கொள்வதென்னே ஓணகாந்தன் தளியுளீரே என்கிறார். இந்த தளி அல்லது கோயிலுக்கு தனியாக அம்பாள் இல்லாததால்தான் உலகுக்கெல்லாம் சோறு போடுகிற காம கோட்டத்துக்கு காமாட்சி இருக்க, நீ ஏன் பிட்சாடனாக கப்பறையோடு திரிகிறாய் என்று பரமேஸ்வரனை கேட்கிறார். காமாட்சி ஞான பிரதானமான தெய்வம் மட்டுமில்லை, ஞானப்பால் தருவதோடு அன்னபூர்ணேஸ்வரியாக உலகுக்கெல்லாம் சோறும் போடுகிறாள். இரு நாழி நெல்லை கொண்டு அவள் 32 அறங்களையும் ஆற்றினாள் என்று தமிழ் நூல்கள் சொல்லும். அவள் நமக்கு சோறு போடுவாள். நம் காமனைகளை எல்லாம் கடாட்சத்தால் நிறைவேற்றி தருவாள். காமாட்சி என்றாலே நம் ஆசைகளை தன் கடாட்சத்தால் நிறைவேற்றுபவள் என்றும் ஓர் அர்த்தமாகும். காமனுக்கு அனுகிரகம் செய்து பரமேஸ்வரனை காமேஸ்வரனாக்கிய அந்த சிவகாம சுந்தரியை தியானித்தால் நம்முடைய ஆசைகள், காமங்கள் எல்லாமே கடைசியில் அழிந்து போகும். அவளுடைய கடாட்சம் கிடைத்து விட்டால் அதன் பின் எவ்வளவு ஆசையை உண்டு பண்ணக்கூடிய வஸ்துவும் நமக்கு ஆசை உண்டாக்காது. காமம், குரோதம், லோபம், பணத்தாசை, மோகம், மதம், மாத்சரியம், பொறாமை ஆகிய துர்குணங்களில் ஒன்றும் இல்லாமல் நம் சித்தம் பரிசுத்தமாவதற்கு அவளையே பிரார்த்திக்க வேண்டும்.